வணக்கம். ஒரு சின்ன விழிப்புணர்வு கதை. அதாவது ஹெலிகாப்டர் பறந்து வேகமாக போய்கிட்டுருக்கு. அப்போது என்ஜின் கோளாறு வருது. என்ஜின் கோளாறு வந்த உடனே பைலட் சொல்கிறாரு, மொத்தம் 5 பேர் பயணிக்கிறோம். 5 பேரில் ஒரு லேடீஸ் இருக்கிறாங்க மொத்தத்தில். அப்போ 5 பேர் பயணிச்சுட்டு இருக்கும்போது வேகமாக போய்கிட்டுருக்கு. மேகம் போட்ட காரணத்தினால இன்ஜின் கோளாறு வருது. கோளாறு வந்தோடனே பைலட் கத்துறாரு, ஐயோன்னு கத்துறாரு. அப்படி கத்துற உடனே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை இன்ஜின் கோளாறு வந்துட்டு, அதனால் நான் நூல் ஏணி கயிறு போடுதேன், 4 பேர் சேஃப்டியாக தப்பிச்சுக்கிடுங்க. நான் ஒரு மாதிரி ஒரு இடத்துல பள்ளமேடு இடத்துல இறக்கி விட்டுறேன், நீங்கள் சேஃப்டியாக விழுந்து தப்பிச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த நூல் கயிறை போட்டோடனே எல்லாருமே 4 பேருமே இறங்கிருந்தாங்க. 4 பேர் இறங்கினோடனே அப்பவும் அவர் சொல்கிறாரு, பைலட்டுக்காரருக்கு சொல்கிறாரு, மறுபடியும் கத்துறாரு ஐயோ அப்படின்ட்டு. என்னென்னு கேட்கும்போது, யாராவது ஒரு ஆள் கீழே விழுந்துருங்க, அப்போ தான் நம்ம 4 பேருமே தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு ஆள் சொல்லும்போது 4 பேருமே யோசிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பெண்ணு சொல்லுது, எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி ஒரு கருவை சுமக்கிறவன் தாய் தான். எல்லா விஷயத்துக்கும் தங்கையாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, சித்தியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துக்கும் ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணு உதாரணமாக நானே என் உயிரை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாய்க்கு இருக்கிற 3 பேருக்கு கையை தட்டுறான். கையை தட்டினவுடனே அந்த 3 பேர் கீழே விழுந்துட்டான். அப்போ கையை தட்டினவுடனே 3 பேர் கீழே விழுந்தோடனே பைலட்டு கையெடுத்து கும்பிட்டு, நீ புண்ணியவதிம்மா, நல்லாரிம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஹெலிகாப்டரும் சரியாகிடுது, கீழே இறக்கிறதாங்க. நன்றி.